சிபிஎஸ்சி 12th ஃபிசிக்ஸ்லேருந்து ஆட்டம்ஸ்லேருந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. A hydrogen atom makes a transition n equal to 5 to n equal to 1 orbit. The wavelength of photon emitted is lambda. The wavelength of photon emitted when it takes transition from n equal to 5 to n equal to 2 is கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 1 by lambda is equal to r into 1 by n1 square minus 1 by n2 square இந்த ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு 1 by lambda is equal to r into நம்ம என்ன போட போகிறோம்? 1 by 5 square minus 1 by 1 squareனு போட்டுக்கலாம். 1 by n1 square minus 1 by n2 square போடலாம், இல்லைன்னா 1 by n2 square minus 1 by n1 square போடலாம். செகண்ட் கேஸில் 1 by lambda dash equal to என்ன வரும் சொல்லுங்க? r into 1 by 5 square minus 1 by 2 squareனு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணும்போது இந்த ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ லாம்டா டேஷ் மேலே போயிடும். அப்போ லாம்டா டேஷ் டிவைட் பை லாம்டா இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் கேஸில் 1 by 25 minus 1 வரும். அது எல்சிஎம் எடுத்தோம்னா 1 minus 25 டிவைட் பை 25 வருது. கரெக்டுங்களா? ஹோல் டிவைட் பை செகண்ட் கேஸில் இது 25, இது 4, இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 minus 25 டிவைட் பை 4 into 25 வரும். கரெக்டுங்களா? இந்த 25 கேன்சல் பண்ணிக்கிங்க. இப்போ மேலே என்ன வருது? மைனஸ் 24 வருது. கரெக்டுங்களா? கீழே மைனஸ் 21 மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 24 டிவைட் பை 21, இந்த 4 மேலே போயிடும். அப்போ அந்த 4 மேலே போயிருச்சுன்னா 24 21 கேன்சல் பண்ணால் இது 8, இது 7, அப்போ இது 32 வந்துடும். 32 by 7. கரெக்டுங்களா? அப்போ லாம்டா டேஷ் பை லாம்டா வந்து 32 by 7 வரதுனால லாம்டா டேஷ் ஈக்குவல் என்ன வந்துடும் சொல்லுங்க? 32 by 7 லாம்டான்னு வந்துடுது. கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. தி மினிமம் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்டிருக்காங்க. ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு NH by 2 pi தெரியும். மினிமம்னா Nக்கு 1ன்னு போடுங்க. 1 போட்டிங்கன்னா அப்போ என்ன வருது? H by 2 pi. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which series comes in visible region of hydrogen spectrum கேட்டிருக்காங்க. பால்மர் சீரிஸ் தான் அந்த வேவ்லென்த் வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரமாக இருக்கும். அடுத்த விஷயம் பாருங்க. ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோட் தட் தி ஆட்டம்ஸில் வந்து சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும்ட்டு ரூதர்ஃபோர்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க. அக்கார்டிங் டு ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல் தி எலக்ட்ரான்ஸ் இன்சைட் தி ஆட்டம் வந்து நாட் ஸ்டேஷனரி. ஆட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஆர்பிட்டில் அப்படியே சுற்றிட்டு வந்து விழுந்துரும்ட்டு ரூதர்ஃபோர்டில் சொல்கிறாரு. அப்போது இது நாட் ஸ்டேஷனரி சொல்கிறாங்க. The hydrogen atom can give spectral lines in the Lyman, Balmer and Fashion series. Which of the following statement is correct? No, Balmer series தான் visible region already பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு கிளாசிக்கல் theory the path of an electron in rutherford electron accelerating electron வந்து எனர்ஜி ரேடியேட் பண்ணுன்றதுனால ஸ்பைரல் பாத்தில் வந்து ஃபைனலாக நியூக்ளியஸில் விழுந்துரும் அப்படின்ட்டு ரூதர்ஃபோர்டு அஸ்யூம் பண்ணுறாரு. அதனால ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபார் an electron in the second orbit of Bohr's hydrogen atom moment of linear momentum வந்து angular momentum that is equal to NH by 2 pi. n வந்து இங்கே 2ன்னு போட்டோம்னா என்ன செகண்ட் ஆர்பிட் சொன்னால 2 கேன்சல் ஆயிரும். ஸோ H by பைன்னு வருதுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நியூக்ளியர் ஆட்டம் மாடல் இஸ் required to explain the results of, அதாவது இது வந்து ரூதர்ஃபோர்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸில் வந்து சென்டர் ஆஃப் தி ஆட்டமில் நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்க. இந்த போர்ஸ் அட்டாமிக் மாடல் இஃப் தி அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இஸ் ஆர் நாட் தென் ரேடியஸ் ஆஃப் தி ஃபோர்த் ஆர்பிட் கேட்குறாங்க. அதாவது ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை பை இன்ட்டு m e ஸ்கொயர் ஜெட்னு இருக்கும். அப்போது ரேடியஸ் இந்த nth ஆர்பிட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்போ rn டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் n ஸ்கொயர் வருது. அப்போ ஃபோர்த் ஆர்பிட் கேட்டாங்கன்னா இங்கே 4 ஸ்கொயர் போடணும். அப்போ 4 ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன வந்துடுது? 16 டைம்ஸ் வந்துடுது. ஸோ 16 or not is the correct. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் போர்ஸ் அட்டாமிக் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் தி ப்ராடக்ட் ஆஃப் பைண்டிங் எனர்ஜி இன் nth ஆர்பிட் அண்ட் இட்ஸ் ரேடியஸ் இன் தி nth ஆர்பிட் கேட்குறாங்க. ஆக்சுவலாக எனர்ஜிக்கு வந்து ப்ரொபோர்ஷனல் என்ன வரும்னா me⁴ டிவைட் பை 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் n ஸ்கொயர் h ஸ்கொயர் வரும். அப்போ வந்து எனர்ஜி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் n ஸ்கொயர். ஆல்ரெடி போன கொஸ்டினில் ரேடியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் n ஸ்கொயர் பார்த்தோம். அப்போ எனர்ஜி இன்டூ ரேடியஸ் போட்டிங்கன்னா ரேடியஸ்க்கு ஒரு n ஸ்கொயர், எனர்ஜிக்கு ஒரு பை n ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு இண்டிபெண்ட் ஆஃப் n. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் என்னன்னு வரும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் an electron in the first excited state of hydrogen atom about is minus 3.4. Its kinetic energy in the state. Kinetic energy equal to minus of energy in the orbit. அப்போ மைனஸ் ஆஃப் minus 3.4 எலக்ட்ரான் வோல்ட் வந்து மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ஸோ 3.4 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which state of triply ionized beryllium has the same orbital radius as that of the ground state of hydrogen? அப்படின்னு கேட்டுருங்க. நம்ம தான் ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ப்ரொபோர்ஷனல் n ஸ்கொயர் டிவைட் பை ஜெட்னு ஆல்ரெடி ஈக்குவேஷன் பார்த்துட்டோம்.
அப்போ ரேடியஸ் சேமாக இருக்கணும் அப்படி தானப்பா. அப்போ ரேடியஸ் சேமாக இருக்குன்னா n1 ஸ்கொயர் பை z1 இஸ் ஈக்குவல் டு n2 ஸ்கொயர் பை z2 போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ n1 வந்து ட்ரிபிள் சொன்னதுனால 3 ஸ்கொயர் வந்து 9, z1 வந்து 4 பெரிலியம்க்கு. சரிங்களா? 3 ஸ்கொயர் 9 போட்டாச்சு. இங்கே என்ன பண்ணுறோம், n2 ஸ்கொயர் போட்டு z2க்கு வந்து ஹைட்ரஜன் 1 போட்டுருவோம். சரிங்களா? அப்படின்னு வந்துடுது. ஓகே, இப்போ வந்து என்ன கேட்டிருக்கேன், கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே விச் ஸ்டேட்னு n1 கேட்டிருக்காங்க. அப்போ இது நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஆர் டைரக்ட் கொஸ்டின் n ஸ்கொயர் பை ஜெட்னு வந்துச்சுன்னா அப்போ n1 ஸ்கொயர் பை z1 ஈக்குவல் டு n2 ஸ்கொயர் பை z2ன்னு போடணும். z1 வந்து இது 4 அப்போ n1 தான் நம்ம கேட்குறாங்க. n1 ஸ்கொயர் வச்சுட்டு 5 போட்டு n2 வந்து கிரவுண்ட் ஸ்டேட் சொல்லிட்டாங்க. அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் 1 போட்டு ஹைட்ரஜனுக்கு z2 வந்து 1. அப்போ இந்த 4 இங்கே வந்துச்சுன்னா n1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 வருது. ஸோ n1 ஈக்குவல் டு 2. அப்போ 2 இஸ் தி செகண்ட் ஸ்டேட் இஸ் தி கரெக்ட்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிஸ்டம் வில் தி ரேடியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வில் பி மினிமம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரேடியஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் n ஸ்கொயர் பை ஜெட்னு தெரியும். n வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஜெட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆர் ஜெட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆர் கம்மியாக இருக்கும். ஹைட்ரஜன் ஜெட் வந்து 1, டியூட்டரியமுக்கு 1, ஈலியமுக்கு 2, ஈலியம் 2 அப்படின்னா ஈலியமுக்கு தான் வந்து ரேடியஸ் கம்மியாக இருக்கும். அதுலேயும் சிங்கிளி அயனைஸ்டாக டபுள் அயனைஸ்டு பார்த்தீங்கன்னா டபுள் அயனைஸ்டுக்கு தான் கம்மியாக இருக்கும் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்து பாருங்க, if the energy of hydrogen atom in the ground state is minus 13.6 electron volt, then its energy in the first excited state கேட்குறாங்க. Energy in the nth orbit equal to minus 13.6 so energy in the nth orbit equal to minus 13.6 electron volt divided by n square னு வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட்னா என்னக்கு வந்து 2ன்னு போடணும். அப்போ 2 போட்டிங்கன்னா மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைட் பை 2 ஸ்கொயர் வந்து 4 வந்துருப்பா. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணும். இதை சிம்பிளை பண்ணால் மைனஸ் 3.4 எலக்ட்ரான் வோல்ட்னு வந்துடுது. ஸோ மைனஸ் 3.4 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் minus 13.6. வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் இன் தி ஸ்டேட்? ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் தி டோட்டல் எனர்ஜிப்பா. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் மைனஸ் 13.6 என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் 27.2 எலக்ட்ரான் வோல்ட் வரும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், as the electron in Bohr's orbit of hydrogen atom passes from state n equal to n equal to 1, the kinetic energy k and potential energy, இப்போ கைனடிக் எனர்ஜியாக இருந்தாலும் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்தாலும் எனர்ஜிக்கு டைரெக்டாக இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் n ஸ்கொயர் வரும். அப்போ என்ன வந்து 2 to 1 வருது இல்லைங்களா? அப்போது நமக்கு என்ன ஆயிடுது, இது n ஸ்கொயர் வந்து என்ன ஆயிரும், 2 to 1 வரும்போது n வந்து 1/2 வரதுனால n வந்து 1/2 டைம்ஸ் வரதுனால இது 1/4 டைம்ஸ் ஆயிடும். அப்போது 1/4னா அது 4 ஆயிடும். அப்போ 4 ஃபோல்டுன்னு வந்துடும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் பாசிட்டிவ் ரேஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். கரெக்ட். ஏன்னா மாஸ் வந்து m0/1 √(1 - v²/c² வரும் இல்லைங்களா? அப்போது ஸ்பீட் மாறினா மாஸ் மாறிடும். அதனால இது வந்து ட்ரூ. மாஸ் ஆஃப் அயான் வேரிஸ் வித் ஸ்பீட், இதுவும் ட்ரூ. இதான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போது ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, Balmer series lies in the visible region of the electrons radiate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/λ equal to r into 1/2 square minus 1/m square. ஓகே, அப்போ வந்து என்ன வருது உங்களுக்கு, இது ரெண்டுமே கரெக்ட். இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ தான். அப்போ வந்து பின்னு வருதுப்பா. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, between any two given energy levels the number of absorption transition is always less than the number of emission transition. கரெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா n equal to 3 to 1 வரும்போது வந்து 3 to 1 வரலாம், 3 to 2 வரலாம், 2 to 1 வரலாம். இப்படி வரும். 3 ஸ்டேட் இருக்குது. ஆனால் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 1 to 2 போகலாம், 1 to 3 போகலாம். அப்போ இங்கே 2 தான் வருது, இங்கே 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வருது. அப்போ வந்து இது ட்ரூன்னு வருது. ஓகேங்களா? Absorption transition starts from the lower energy level only and may end at a higher energy level, but emission transition may start from any higher energy level and below it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இதுவும் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ. அதனால வந்து பி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, Bohr had to postulate that the electrons in stationary orbits around the nucleus do not radiate. இது ட்ரூ, ஸ்டேஷனரி ஆர்பிட் சொல்லியிருக்காங்க. According to classical physics, all moving electron radiates. அதாவது ஆக்சலரேட்டிங் எலக்ட்ரான் எல்லாம்
இது மூவிங்ன்றது ஆக்சலரேட்டிங் சொல்லியிருக்கலாம். ஆக்சலரேட்டிங் எலக்ட்ரான் ரேடியேட் எனர்ஜி, இதுவும் ட்ரூ. அப்போ 21க்கு வந்து ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா பி வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ 21க்கு வந்து ஆன்சர் பின்னு எடுத்துக்கலாம்ப்பா.